செல்வச்சந்நிதியில் ஒரு பிரச்சனை வந்ததாக சமூக ஊடகங்களில் பரவியது. என்ன காலில் கட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. கூட வந்த அடியார்கள் எங்கள் மிச்சம் சந்தோஷமாக. அப்போ 2 மாதம் ஸ்கூல் படிப்பெல்லாம் பிரச்சனை அம்பாறை மாவட்டம் பொத்தியில் இருந்தாங்க. மாவட்டம் திருவோணமலை மட்டக்களப்பிருந்து. வணக்கம் அவர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் புதுக்குடிப்பு கந்தசாமி கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ செல்வச்சன்னிலிருந்து கதிர்காம யாத்திரைகள் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவை எல்லாமே இன்றைக்கி இங்கே தான் தங்கி நிற்கிறாங்க. ஸோ இவைகளை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க நேரடியாக போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே இப்போ பார்த்தீங்க சொன்னால் குருசாமி வந்து நிற்கிறேன். சாமி வணக்கம். மைக் ஒர்க் அப்படிங்க. செல்வச்சன்னிலிருந்து உங்களோட பயணம் ஆரம்பித்தது இன்றைக்கி எத்தனாவது நாள்? 5வது நாள். எப்படி உங்களோட பயணத்தை பற்றி சொல்லுங்கள். விலங்கு உலகம் எல்லாம் யாழ் தொண்டமார் செல்லச்சென்னையிலிருந்து கடந்த மாதம் 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை காலை 12:40 வரை சன்னதி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மோனாசிரமத்தில் வந்து காலை உணவு முடித்து அதை பின்பு ஆவரங்கால் சிவங்கோயிலை தொடர்ந்து பண்டித்தளச்சி ஆலயத்தில் இரவு தங்கியிருந்து போசனம் முடித்து அதைத் தொடர்ந்து பழைய நரசிம்மா வைரோல் ஆலயத்தை வந்தடைந்து அதற்கு பின்பு வந்தடைந்தோம். இங்கே புதுக்குடியிருப்பு முருகன் கந்தசாமி கோயில் அடியில் இன்று வந்து அடைந்திருக்கிறோம். இதுக்கு பின்பாடு பின்னேரம் 3 மணி அளவில் முள்ளிவாய்க்கால் சித்தி விநாயகர் ஆலயத்தை சென்றடைந்து அதுக்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை காலை காட்டு விநாயகர் ஆலயத்தையும் அதுக்கு பிற்பாடு 5 மணி அளவில் வட்டாப்படை கண்ணையம்மன் பொங்கலையும் முன்னிட்டு அதைத் தொடர்ந்து வழிபட்டி நாங்கள் அங்கு பயணம் தொடருவோம். உங்களோட குழுவில் எத்தனை பேர் பயணிக்கிறீங்க? இன்றைக்கு என்னோடு வந்திருக்கின்ற அடியார்கள் 115 பேர் என்னோடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 115 பேர் ஒரு டீமாக குழுவாக நீங்கள் பயணிக்க முடியும். எவ்வளோ காலமாகவும் போய் முடியும்? நான் இதோட 7வது வருஷமாக தனிவேல் தூக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ காலமாகும் நீங்கள் போய் முடிகிறதுக்கு கூட? நாங்கள் 55 நாட்கள் ராமன் சென்றடைய இருக்கின்றோம். இப்போ உங்களோட குழுவில் இருக்கிறவங்க எங்கெங்கே ஏகிய மாவட்டங்களும் வந்திருக்கு. எல்லா மாவட்டங்களும் முல்லைத்தீவு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், யாழ் மாவட்டம், வெள்ளி மாவட்டம், கொழும்பு மாவட்டம் எல்லாம். மற்றது என்னென்றால் உங்களோட பயணம் ஆரம்பிக்கும் போது செல்வச்சந்நிதியில் ஒரு பிரச்சனை வந்ததாக சமூக ஊடகங்களில் பரவியது. பரவி இருக்கிறது தான் எங்களுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. அது முடிந்து விட்டது. அதை பற்றி எங்களுக்கு இனி அவசியம் இல்லை. இனி எங்கள் மேற்கொண்ட பாத யாத்திரை தொடரும் என்றிருக்கும். சில மீடியாக்கள் எங்களை ஓய் வசந்தி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எனது யாத்திரை குழுக்களோடு நான் சந்தோஷமாக சென்று வருவேன். ஓகே, இன்றைக்கு எத்தனையாவது நாள் பயணம்? 5வது நாள் பயணம். ஓகே, இன்றைக்கு 6வது நாள். ஓகே, இப்போ இன்றைக்கு பின்னேரம் நீங்கள் முள்ளிவாய்க்கால் சித்தி விநாயகர் ஆலயத்தை சென்றடைவோம். அதை ஓகே, இப்போ உங்களோட பக்தர்கள் அவர்களோட கதைக்கலாமா? எல்லாரும் கதைப்பாங்க. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாத்திரைகள் இருக்கிறாங்க. அவைகளோடு நாங்கள் ஏனைய யாத்திரைகளோடு கழிச்சு பார்க்கலாம். இவர் என்ன வேண்டுதலாக வந்து கொண்டிருக்காரு உங்களோட? சாமி வணக்கம். வணக்கம். சாமிக்கு என்ன பேர்? சாமி கைக்கு வச்சு என்ன வேண்டுதலாக போய் கொண்டிருக்கிறீங்க? ஐயா இந்த காலையில் அது கொச்சினாங்க எனக்கு மேல் கொட்டி இந்த வேண்டங்கள் காலையில் அது அதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ இப்படி வருத்தத்தோடு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. இது எத்தனையாவது வருஷம் போகிறீங்க? சரி சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அம்மா வணக்கம். சாமிக்கு என்ன பேர்? கனகம்மா. எங்கேருந்து பாருங்க நீங்கள்? மட்டக்களப்பிலிருந்து பாருங்க. 14 வருஷம் அங்கே யாத்திரை செய்த நான். இப்போதைக்கு சன்னதியில் தானாக என்ன இழுத்தது, தானாக அங்கேருந்து போகணும் போல தோணிச்சு. 14 வருஷமும் நீங்கள் என்ன மட்டக்களப்பு சன்னதிக்கு வந்து 14 வருஷம் உவந்தையிலேருந்து யாத்திரை செய்தேன். இந்த முறை 5 வருஷமாக இதோட 5 வருஷமாக இவங்களோட தானாக தனியாக என்னைய வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு அரோரா சத்தம் கேட்டதும் நான் முருகப்பெருமான் என்னை இப்போ கூப்பிடுறாரு, நான் எப்படி போகிறேன் இருக்கக்குள்ள தானாகவே என்னை இழுத்தெடுத்தார். சன்னதிக்கு போனேன். சன்னதிக்கு போய் மாவட்டம் இந்த என்ன கோயில், அந்த கோயில் வந்து மாவட்டபுரம் துரைச்சாமின்ற கோயில், மாவட்டபுரம் முருகன் கோயில், மாவட்டபுரம் முருகன் கோயிலிருந்து 4 வருஷமாக பாத யாத்திரை செய்து 5வது வருஷம்
சன்னதியிலிருந்து சன்னதிக்கு இந்த வேலை கொண்டு வந்து வச்சு அதில் இருந்தால் நான் தொடக்கமாக 5 வருஷமாக வந்து கொண்டிருக்கேன். நன்றி நன்றி, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, சந்திப்போம். அம்மா வணக்கம். சாமிக்கு என்ன பேர்? செல்வரமணி. நீங்கள் இந்த ஊர்? நாங்கள் திருவோணமலை பேர் பெற்ற பத்ரகாளியம்மன் கோயில் தேவஸ்தானத்தில் தம்பி பரம்பரையாக இருக்கிறார். நாங்கள் முருகன் கோயிலில் 5 சந்ததி ஆகிறோம். இது எத்தனையாவது வருடம்? இதுதான் நான் 2003ஆம் ஆண்டிலிருந்து உகந்தையிலேருந்து பாத யாத்திரை தொடர்ந்த நான். இந்த வருஷம் எனது பேத்தின் ஒரு திருமண தடங்களாக நிறைவேறணும் என்று நினைச்சு சன்னதியிலிருந்து அளந்து கொண்டு போகிறோம். இது ஒரு வேண்டுதல், நம்மளோட வேண்டுதல்லாம் நிறைவேறி தருவார் நம்பிக்கையோடு போகிறோம். ஓகே, நன்றி நன்றி. ஐயா வணக்கம். சாமிக்கு என்ன பேர்? சுப்பிரமணியம். நீங்கள் எந்த ஊரில் பாருங்க? நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம். சன்னதிக்கு போய் சன்னதி போய் அங்கேருந்து பாருங்க. சன்னதியில இருந்து பாருங்க. ஓகே, இது எத்தனையாவது வருடம் உங்களுக்கு? 5வது வருஷம். 5வது வருடம். 5வது. எப்படி இந்த பயணத்தை பற்றி உங்களுடைய? நல்ல மாதிரி போய்க்கொண்டிருக்கு முருகன். ஓகே, நன்றி நன்றி. ஓகே, இதில் ஒரு சாமி இருக்கா? சாமி வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? வினோதன். நீங்கள் எங்கேருந்து பாருங்க? நான் ஜப்னா யாழ்ப்பாணம். எத்தனை வருஷம் உங்களோட பயணம்? நான் இதோட 2வது வருஷம். 2வது வருடமாக போகிறீங்க. இப்போ போன வருடம் போயிருந்தீங்க? இல்லை, அதுக்கு முதல்ல போனீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாட்கள் பயணம். இது 55 நாள் பயணம். ஏற்கனவே போகும்போது எப்படி அந்த அனுபவங்கள்? எனக்கு சொல்லவே அப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். முருகனை நான் காட்டில் நல்ல மாதிரி பார்த்துருக்குறேன் கண்ணால். எனக்கு அவர் நான் இந்த வேண்டுதலுக்கு அவர் அருள் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை போகிறீங்க. ஓகே, நன்றி நன்றி அம்மா. ஓகே, இன்னொரு சாமி அம்மா இருக்கா? வணக்கம். 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 உங்களுக்கு என்ன பேர்? என் பேர் சாந்தவதி. நான் மட்டக்களப்பிலிருந்து வாரது. பல ஆண்டுகளாக வாரினான். எல்லாம் சன்னதியிலேருந்து 18 வருஷம் வழிகிட்டு வந்திருக்கிறேன். அந்த இயக்கம் இருக்கிற கால பிரச்சனையிலேருந்து நான் வாரினான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போகிறோம். ஆலயத்துக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் சில சுவாமிகள் இருக்கிறாங்க. அப்போ ஆலயத்துக்குள்ளேயும் கணக்கு பிரிக்கிறேன். சரி, வணக்கம். எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? சென்னதியிலேருந்து. சொந்த ஊர்? மாங்குளம். மாங்குளத்துலேருந்து சென்னதி போய்ட்டு அங்கேருந்து வாரீங்க. ஓகே, எத்தனை வருஷம் பயணம்? இதோட 2வது வருஷம். இதுதான் 2வது வருடம். நீங்கள்? நானும் 7வது வருஷம் போகிறீங்க. எப்படி அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல, நல்ல மாதிரி எல்லாம் தந்திருக்கான் முருகன். ஒவ்வொரு வருஷமும் இந்த காலப்பகுதி வரும்போது அதுக்கான நேரத்தை ஒதுக்கி போய் கொண்டிருக்கிறீங்க. ஓகே, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நன்றி. சுவாமிகள் பார்த்தீங்கன்னா இங்கே வாழைப்பழம் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இல்லை நான் எடுங்க. ஓகே, சுவாமி எல்லாம் பலாப்பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த இதில் ஒரு சாமி இருக்கா? சாமி வணக்கம். 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 நீங்கள் எங்கேருந்து பாருங்க? நான் மந்திய சன்னதியிலேருந்து வரேன். சொந்த இடம் மந்திய. எத்தனையாவது வருடம் இது உங்களோட பயணம்? ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் முதல் தடவை போகிறீங்க. ஒரு புதிய அனுபவம். ஆடரா, எப்படி அந்த ஐடியா வந்தது? ஒரு காலம் அங்கேருந்து போனால் இங்கே இப்போ சாமியை இப்போ என்ன தெரிஞ்ச சாமி வாண்டு நேரப்போ கூட்டிகிட்டு போகிறேன். சரி. நல்ல சாமி. சரி, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இங்கே ஒரு சாமி இருக்கா? சாமி வைக்கப்பட்டு கொண்டிருக்கா. வணக்கம். நீங்கள் எங்கேருந்து? பண்டத்தரிப்பில் இருந்து. இது உங்களுக்கு எத்தனையாவது வருடம்? 2வது வருடம். எப்படி போன வருஷம் போகும்போது எப்படி அந்த அனுபவம்? நல்லா இருந்தது. வணக்கம். இந்த சாமிக்கு என்ன பேர்? வசந்தகுமாரி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்களும் பிராம்பட்டில் இருந்து. ஆனால் நான் விளக்கிட்டது சன்னதியில் இருந்து தான் முதல் தடவை. எத்தனை வருடம்? அதுதான் முதல் வருடம். முதல் வருடம் போகிறீங்க. அது பிராம்பட்டிலேருந்து விளக்கிட்டுருக்கலாம். பிள்ளைங்க அனுமதி வரையில மறைச்சவ. அப்போ எனக்கு சரியான கவலை. பிறகு அனுமதி தந்தார், மரமூலம் தந்தார். கிட்டத்தட்ட 2 மாதம். என்ன 2 மாதம் நடைப்பயணமாக கோயில்கள் தந்த சுவர் தானே. அதில் தடுத்தவ தான். இருந்தாலும் நான் முருகன் அருள்ல அவர்கிட்ட போய் சேருவேன். அந்த மன தென்பு எங்களுக்கு இருக்கு. சரி, ஓகே, நன்றி. எனக்கு எங்கேருந்து பாருங்க நீங்கள்? பழையிலேருந்து பாருங்கண்ணா. இது எத்தனையாவது வருட பயணம்? சென்னதியிலேருந்து. இல்லை, பழைய தானே உங்களோட ஊர் செல்வ சென்னைக்கு போயிட்டு வாரீங்க. ஓகே, இது எத்தனையாவது வருஷ பயணம்? இது
5 வருஷம் 5 வருடம் போய் கொண்டிருக்கிறீங்க. எப்படி இந்த ஒவ்வொரு வருஷமும் போயிடணுங்கிற அந்த ஆர்வம் வந்துடுது தானே? சரி, சாமி இருக்கார். சாமி வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். சொல்லுங்கள், எங்கேருந்து பாருங்க? நாங்கள் தொண்டமுறை செல்வச்சென்னை ஆலயத்தில் கடந்த 23/5/2026 அன்று நாங்கள் புனித கதிர்காம யாத்திரையை ஆரம்பித்திருந்தோம். இந்த முறை பல 100 அடியவர்கள், அதாவது சிறப்பாக புது அடியவர்களை முருகன் அழைத்திருக்கின்றார். எங்களோடு சிறப்பாக வேல்சாமி ஜெயாசாமி அவர்கள் சிறப்பாக அழைத்து கொண்டு செல்கின்றார். எங்களுக்கு சில சக்தி, அதாவது பின்னுக்கு இருக்கின்றவர்கள் சில கெட்ட இதுகளை எங்கள் இந்த மீடியாவோட வழங்கினாலும் அந்த முருகன் எங்களை கைவிடாமல் சிறப்பாக அழைத்து கொண்டு செல்கின்றார். அவர் புலை விட்டவரை முருகன் இதுவரைக்கும் அழைத்ததில்லை. அவர் புலையை பின்பக்கத்தில் இருக்கிறவர் புலை என்பதை கருதி இதை கைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் முருகனை நம்பி போய் கொண்டிருக்கோம். எல்லாத்தையும் முருகன் பார்த்துக்கொள்வோம். நாங்கள் முருகன்ட்ட நாங்கள் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கோம். சிறப்பாக இந்த யாத்திரை. எத்தனையாவது வருடம் உங்களுடைய பயணம்? இது எத்தனையாவது வருடம்? இது கிட்டத்தட்ட தெரியவில்லை. நான் முருகனை நாடி செல்கின்றேன். அதோடு நான் அங்கே கட்டகாமத்தில் இருக்கின்ற வீரசோலை பிள்ளையார் ஆலயத்தில் ஒரு அறிவிப்பாளராகவும் அந்த ஆலய வளர்ச்சிக்காகவும் குரல் கொடுப்பவனாகவும் என்றும் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதோடு முருகனை நான் ஒரு திருமண வாழ்க்கைக்காக ஆரம்ப காலத்திலிருந்து நடந்து இந்த ஆண்டு தான் எனக்கு அது நிறைவேறி இருக்கின்றது. அந்த திருமண பெண்ணும் இங்கே வந்து என்னை சந்தித்து இந்த அடியார்கள்டையும் அருள்வாக்குகள் வேண்டி செல்கின்றார். இந்த கதிராக முடித்த பிறகு நான் இந்த தெரிந்த அடியார்கள் நம்பர்கள் பண்ணி கொண்டு என்னை திருமண வைபவத்துக்கு நான் அழைப்பேன். செல்வ சன்னதியான ஆலயத்திலோ அல்லது ஒரு ஆலயத்தில் எனக்கு அவர்கள் குறிப்பிட்ட ஆலயத்தில் நான் திருமண வைபவத்தை சிறப்பாக செய்வேன் என்பது. இதற்கு முருகன் இந்த அருளை எனக்கு வழங்கியதுக்கு நான் முருகன் நன்றி. ஆனால் முருகன் இந்த கிடைத்ததுக்காண்டி நான் இடவிடாமல் இந்த யாத்திரையை இந்த யாத்திரையை நான் தொடர்ச்சியாக செல்வேன். அதோட வெட்டாப்பிள்ளையம்மன் பொங்கலையும் பார்த்துக்கொண்டு வழிபட்டி நூல் கட்டி சிறப்பாக அந்த யாத்திரையை நடத்தி ஆரம்பிப்போம் என்றவை. இப்போ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் போகும்போது எங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற இடம் என்ற இதை சொல்வீங்க? நாங்கள் கஷ்டப்படுற இது வரைக்கும் முருகன் முறையில். ஆனால் அந்த வியாழை ஒன்று இருக்குது, அதில் வந்து ஆலையால் மாற்றுறது, இடம் திசை திருப்பி விடுறது. இப்போ குளம் முடிச்சு நாங்கள் இப்போ போவைக்க ஒரு குளம் முடிச்சு கொண்டு போட்டுக்கொண்டு போவைக்க அந்த பாதை பிழைச்சால் கட்டாயம் அந்த குலையை எடுத்துக்கொண்டு வருவோம் திரும்பி. ஏன்னா நாங்கள் குலையை விட்டு விறகட்ட பட்சத்தில் வேறு அடியர்கள் அந்த பாதையை மாறி போவிடும். அதால் நாங்கள் சரியான பாதை கிடைக்க மட்டும் அந்த குலை வந்து முறிச்சு போடப்படுகிறது. சரியான பாதை கிடைச்சிட்டோம்னா அந்த குலையை விட்டு எடுக்க மாட்டோம். அந்த குலைக்கு பின்னாலே பல 100 அடியர்கள் மாறாமல் திசை திரும்பாமல் அந்த இடத்துக்கு வந்து சேருவாள் என்பதையும் குறிப்பிடுகிறேன். நன்றி நன்றி நன்றி. சாமி நிற்கிறாங்க. வணக்கம் சாமி. வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? என் பேர் விஜயா. நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் அம்பாறை மாவட்டம் பொத்திவிலிருந்து வரோம். பொத்திவிலிருந்து வந்து செல்வச்சென்னையிலேருந்து பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. நடந்து வரோம். எத்தனை வருட பயணம்? இதுவரைக்கும் 6 நாள் பயணம். இல்லை, எத்தனை வருடம் படி? நாங்கள் இது முதலாவது வருடம். இது முதல் தடவை. இந்த சாமிக்கு என்ன பேர்? ஸ்ரீராதேவி. அம்பாறை மாவட்டம் பொத்திவில இருந்தாங்க. பொத்திவில இருந்தா வரீங்க. இதான் முதல் தடவை பயணம். அங்கேருந்து போயிருக்க நிறைய தடவை. இங்கே சன்னதிக்கு இந்த ஒரு அம்மன் தைக்கிறான். பொத்திவிலேருந்து போயில எவ்வளோ தூரம் வரும்? அங்காலே 10 நாளே பயணம். 10 நாளே உகந்திருந்து 10 நாள் பயணம். இங்கே இந்த முறை இங்கே வரணும். 6 நாள் பயணிச்சிருக்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த பயணம்? நல்லா இருக்குது, சந்தோஷம். முருகன் அருளோட வர மக்கள் நல்லா அடியாறுமாறு நல்ல குணங்கள் நல்ல மக்கள். ஒவ்வொரு ஆலயத்துக்கு வந்து தங்கி நின்றுட்டு போகும்போது அப்படி தங்கி நின்றுட்டு போது அந்த ஆலயத்தில் கவனிப்புகள் கூட்டி வர அடியாறுமாறு எங்களுக்கு உண்மையிலேயே இப்படி ஒரு பயணம் இந்த வருஷம் தான் முதல் நாங்கள் பயணிக்கிறோம். நாங்கள் இதுக்கு முதல் இந்த பயணம் பயணிக்கலையே விட்டுட்டோமே என்ற ஒரு மனவருத்தமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் உண்மையிலே இந்த வார சாமிமார்கள் தலைமை தாங்கி வார எங்களோட ஜெயாசாமி மற்றது எங்களோட அழகுசாமியெல்லாம் நல்லா கவனித்து வராங்க. எங்களை எல்லா கோயில்லையும் நல்ல சாப்பாடுகள், நல்ல ஆதரிப்பு. நாங்கள் இனி பொத்திவிலிருந்து வந்தன்ற ரீதியில் எல்லா சாமிமாருமே எங்களுக்கு நல்ல அன்பா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு. இந்த பயணம் மீண்டும் நாங்கள் வெளிக்கிடுவோம். ஓம். சரி, ஓகே. மற்றும் ஒரு சாமி இருக்கிறார். சாமி வணக்கம். வணக்கம் சார். சாமிக்கு என்ன பேர்? எங்கிருந்து வாரீங்க? தெல்லிப்படையிலிருந்து கேதீஸ்வரன். கமல் என்று கூப்பிட்டாங்க. கமல் சாமி என்று சொன்னால் தான் தெரியும். எவ்வளோ காலமாக பயணிச்சு கொண்டு? 3 வருஷம். இதோட 3 வருஷம். 3 வருஷம் பயணம் எப்படி இருக்குது? சந்தோஷமாக. சந்தோஷம். இந்த 60 நாள் 2 மாதம் உங்களோட பயணம் இருக்க போகுது. 2 மாதம் செல்வம். ஓகே, சந்திப்பு. ஓகே, இன்னொரு குட்டி சாமி நிற்கிற. வணக்கம் சாமி. சாமிக்கு என்ன பேர்? மாதம் பையோட நடக்க போறீங்களோ? இதுதான் முதல் தடவையா? அப்போ 2 மாதம் ஸ்கூல் படிப்பெல்லாம் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டீங்க. எப்படி இந்த ஐடியா வந்தது? எப்படி போகணும் சிறு வயதில்? அது நாங்கள் 8 வருஷமாக மட்டக்களப்பில் இருந்து யாத்திரை போகிறோம். அடடா, அப்போ நீங்கள் மட்டக்களப்புலேருந்து இங்கே வந்து இங்கே எது பயணிக்கிறீங்க? சரி. ஓகே, நீங்கள் மட்டுமா? உங்களோட உறவுகள் யார் வர்றா?
அம்மா அப்பா தங்கச்சி. தங்கச்சி எங்கே நிற்கிறா? நிற்கிறேன். சரி சரி, பலாப்பழம் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. மற்றும் ஒரு சாமி நிற்கிற. சாமி வணக்கம். சாமிக்கு என்ன பேர்? சாமி கந்தப்பன். எப்படி உங்களோட பயணம் எப்படி இருக்குது? நல்ல அருமையான பயணம். ஆசையாக வந்ததை இந்த எங்களோட கூட வந்த அடியார்கள் எங்களை மிச்சம் சந்தோஷமாக நடத்துகிறாங்க. நாங்கள் மட்டும்தான் ஒரு 5-6 பேர் மட்டக்களப்பு வந்தாலும் எங்களை மட்டக்களப்பு அழகாக எங்களோட சேர்ந்து புழங்கி எங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் தாரத்துக்கு உதவி செய்கிறாங்க. அது இந்த தெய்வ வணக்கம் இன்னும் கூடுறதுக்கு உதவியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அது மிச்சம் சந்தோஷமாக இருக்கு. ஓகே, பயணம் இங்கேருந்து இந்த ஆலயத்திலேருந்து பயணத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னொரு சாமி. சாமி வணக்கம். வணக்கம். என்ன சாமிக்கு பேர் என்ன? எனக்கு அருணா பேர். என்ன காலில் கட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க? அது சரி, செல்ல ஜன்னதியில இருந்து நடந்து வந்ததால காலில் புண் அள்ளி, வெயில் அள்ளி. எப்படி கஷ்டமா இருக்கு மேல நடக்க? அது முருகனோட நினைச்சு கொண்டு நடந்தது. சின்ன பிரச்சனை. இது எத்தனையாவது வருடம்? இது 8வது வருஷம். 8வது வருடம். 8 வருடம் தொடர்ந்து போறீங்க? தொடர்ந்து போறேன்னா நானா முதல் 6 வருஷம் திருகோணமலையில இருந்து சக்தியன் சாமி என்ற குரு தலைமையில் உகந்தையில் போய் நின்று தான் நான் போனான். அதனால நான் ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாள். அதாலே லீவுகள் தர முடியாத காரணத்தாலே ஒரு 15 நாள் லீவ் எடுத்துக்கொண்டு பஸ்ஸில் போய் அவைகளோட சேர்ந்து உகந்தையில் இருந்து தான் நான் காட்டுப்பாதை நடந்து கதிர்காமம் போனான். போய் வந்தேன். இப்போ தற்போதைக்கு நான் என்ற வேலை முடிஞ்சு பென்ஷன் கொடுத்த உடனேயும் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து சாமி இந்த தலைமையில் கதிர்காமம் போய் வந்து இந்த முறையும் தொண்டமானார் செல்வச்சன்னதியில இருந்து நடந்து போய்கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புதுக்குடியிருப்பு கந்தசாமி ஆலயத்தினுடைய பிரதான குருக்கள் நிற்கிறார், அவரை சந்திக்க போகிறோம். சுவாமி சார் வணக்கம். 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 இன்றைக்கி புதுக்குடியிருப்பு கந்தசாமி ஆலயத்துக்கு கதிர்காம யாத்திரைகளாக வந்திருக்கிறாங்க. இவர்களது வருகையை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். வருடம் இந்த ஆலயத்துக்கு அவர்கள் சென்று வந்து போவது வழமை. அதே போல இவ்வருடமும் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கே மதிய உணவை அருந்தி செல்கின்றார்கள். அவர்களுடைய வரவு மென்மேலும் சிறப்பாக அமையவும் அவர்களுடைய இந்த பாத்திர யாத்திரையானது எந்தவித இடையூறும் இல்லாமல் சிறப்பாக இடம்பெற எமது முருகனும் அவர்களுக்கு அருள் புரிவார் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி. ஓகே, இப்போ பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு கந்தசாமி ஆலயத்திலேருந்து எல்லாரும் பயணிக்கிறாங்க. இங்கேருந்து முள்ளிவாய்க்காலுக்கு பயணிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த சாமி எங்கே கண்ட மாதிரி இருக்கு? எங்கே இந்த சாமிக்கு என்ன பேர்? இந்த பேர் மகாலட்சுமி. எங்கேருந்து பாருங்க? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கிலோவட்டியிலிருந்து வந்து. இதுதான் முதல் தடவையா? இல்லை இல்லை, 15 வருஷமாக நாங்கள் பிரியாணம் செய்கிறோம். எங்கள் செல்வச்சன்னதிக்கு வந்து போகிறது இல்லை. ஆனால் பிரச்சனை போடணுமென்று ஒரு சிலர் துடிச்சிருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் எங்களுடைய ஜாத்திரையும் எங்களோட வேலையும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் அவங்களுடைய வளமையாக போகிற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஓகே, நல்லபடியாக போயிட்டு வாங்க. சந்தோஷம். பயணம் ஆரம்பமாக போகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலை தான் கதிர்காமத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கிறாங்க. சரி படிங்க. முலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தனல் அருவி தேரல் மலரை முள அதிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை அண்ணாமலை தொழுவார் வினை
வழுவா வண்ணம் அருமே மன்றின் மணி விளக்கெனலாம் மருகுமுகை நகை போற்றி ஒன்றிய மங்கள நாளின் ஒளி போற்றி உலகும்பர் சென்று தொழகருள் சுரக்கும் சிவகாமசுந்தரிதல் நன்ற திருநிலை போற்றி நிலவு திருவடி போற்றி. ஓம் விக்ரம் தீர்க்கும் விநாயகமூர்த்திக்கு அரோகரா. உடையூறுகளை நீக்க வல்ல அப்பனுக்கு அரோகரா. அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு அரோகரா. எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு அரோகரா. அன்னதான கந்தனுக்கு அரோகரா. வெளியேற அப்பனுக்கு அரோகரா. அரோகரா. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. பத்தராய் பணிவார்கள் எல்லாரும் அடியேன் பரமனை பாடுவார் அடியார் அடியேன். பத்தராய் பணிவார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு குட்டி சுவாமி, இங்கே மட்டக்களப்பு தான் வரீங்களே.